Hello guys, welcome back to our channel Rashir Bala Edu. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் ஃப்ரெஷ்ஷா உடனே உங்களுக்கு வரும். அப்பதான் அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் விஷயங்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம சேனல் வந்து எஜுகேஷனல் சேனல். ஸோ எஜுகேஷன் பர்பஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக தான் பர்டிகுலராகவே நம்ம சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இது 4 இயர்ஸ் முடிஞ்சிருக்கு நேத்தோட. ஸோ 5th இயர்ல வந்து அடி எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவேர்னஸ், சப்ஜெக்ட் கண்டென்ட் வீடியோஸு, எஜுகேஷன் நியூஸ் எல்லாமே வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் பர்டிகுலரா இப்போ வந்து +2 ரிசல்ட் வரப்போகுது மே 6ஆம் தேதி. அந்த ரிசல்ட் வந்த உடனே காலேஜில் ஜாயின் பண்றதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேரும் நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தகவல்கள் வேணும். எது மாதிரியான காலேஜ் எல்லாம் இருக்கு, எங்க இருக்கு, அதுல என்னென்ன கோர்ஸ் இருக்கு, எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணா நமக்கு வந்து லைஃப் நல்லா இருக்கும், நல்ல ஜாப் கிடைக்கும், நல்ல சேலரியோட நம்ம ஜாயின் பண்ண முடியுங்கிற மாதிரி தகவல்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியறதில்ல. அவங்களுக்கும் தேவைப்படுது, அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் கொடுக்கக்கூடிய சேனல் தான் நம்ம சேனல் ராஜசேகர் பாலா எடு. ஓகேவா? ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிஏ ஹிஸ்டரி தமிழ் மீடியம் எந்தெந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல எல்லாம் இருக்கு அப்படிங்கிற டோட்டல் லிஸ்ட் பார்க்க போறோம். காலேஜ் நேமு, எந்த ஊர்ல இருக்கு, எந்த ஷிப்ட்ல நடத்துறாங்க. அதாவது கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து 2 ஷிப்ட்ல நடக்குது. மார்னிங் ஒரு ஷிஃப்ட், ஈவினிங் ஒரு ஷிஃப்ட் இருக்கு. ஸோ அதனால எந்த ஷிப்ட்ல நடக்குது, ஒவ்வொரு கோர்ஸ்லயும் வந்து ஒவ்வொரு காலேஜில் இருக்கக்கூடிய பிஏ ஹிஸ்டரி தமிழ் மீடியம் கோர்ஸ்ல எத்தனை சீட் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலா பார்க்க போறோம். இது வந்து ஏற்கனவே நான் 2023ல கூட ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதனுடைய எக்ஸ்டென்ஷன் கூட இதை சொல்லிக்கலாம். ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் சில நியூ காலேஜஸ் வந்தது, ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுல வந்து பிஏ ஹிஸ்டரி கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணல, அதுவும் தமிழ் மீடியம். ஸோ அதனால அதனுடைய கண்டென்ட் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயிலோட நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நம்ம சேனல்ல நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து ரெகுலரா கேட்டுட்டே இருந்தாங்க, பிஏ ஹிஸ்டரி தமிழ் மீடியம் எந்தெந்த காலேஜில் இருக்குன்னு சொல்லுங்க சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு பொண்ணோட மாமா ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, இது மாதிரி என் பொண்ணு வந்து +2ல தமிழ் மீடியம் படிச்சிருக்காங்க, தமிழ் மீடியம் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு எது மாதிரியான கோர்ஸ் வந்து தமிழ் மீடியத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? நம்ம வீடியோக்குள்ள போலாம். பிஏ ஹிஸ்டரி தமிழ் மீடியம் கோர்ஸ் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் லிஸ்ட். இதுல பிஏ ஹிஸ்டரி லிஸ்ட் மட்டும் கிடையாது, பிஏ ஹிஸ்டாரிக்கல் சயின்ஸ்னு அந்த டைட்டில் கூட கோர்ஸ் இருக்கு சில கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல. இப்போ பிஏ ஹிஸ்டரி தமிழ் மீடியம் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 43 காலேஜஸ்ல இருக்கு. 43 காலேஜஸ்ல ஃபர்ஸ்ட் ஷிப்ட்ல இருக்கு. செகண்ட் ஷிப்ட்ல வந்து 9 காலேஜ்ல வந்து இந்த கோர்ஸ் இருக்கு. அதே மாதிரி பிஏ ஹிஸ்டாரிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஷிப்ட்ல வந்து 5 காலேஜ்ல இருக்கு. செகண்ட் ஷிப்ட்ல வந்து ஒரு காலேஜ். ஸோ பிஏ ஹிஸ்டரி, பிஏ ஹிஸ்டாரிக்கல் சயின்ஸ் எல்லாமே ஒண்ணுதான், இன்னும் டிஃபரன்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ வந்து இப்போ முதல்ல ஹிஸ்டரி கோர்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய காலேஜ் லிஸ்ட்டை நம்ம பார்த்துடலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரசிடென்சி காலேஜ் சென்னை 30 சீட்டு. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் தான். பிரசிடென்சி காலேஜ் சென்னை 30 சீட்டு, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்டானமஸ் கோயம்புத்தூர் 35 சீட்டு, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் உடுமலைப்பேட்டை திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் 50 சீட்டு, சிக்கனா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருப்பூர் 30 சீட்டு, எல்ஆர்ஜி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் திருப்பூர் 40 சீட்டு, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சேலம் 7ல வந்து 40 சீட்டு, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் கிருஷ்ணகிரியில் 50 சீட்டோட இந்த கோர்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் தர்மபுரியில வந்து 60 சீட் இருக்கு இந்த கோர்ஸுக்கு. அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஆத்தூர்ல வந்து 50 சீட்டு பிஏ ஹிஸ்டரி தமிழ் மீடியத்துல இருக்கு. திருவள்ளுவர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ராசிபுரம் நாமக்கல் மாவட்டம் 50 சீட்டு இந்த கோர்ஸ்ல இருக்கு. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் நாமக்கல்ல வந்து 40 சீட்டு, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் சேலம் 8ல வந்து டோட்டல் உமன்ஸ் காலேஜ் 48 சீட் இருக்கு. ஸ்ரீ மீனாட்சி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் அட்டானமஸ் மதுரையில இருக்கிற அந்த காலேஜ்ல பிஏ ஹிஸ்டரி தமிழ் மீடியத்துல 60 சீட் இருக்கு. எம்வி முத்தையா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் திண்டுக்கல்ல வந்து 40 சீட் இருக்கு அந்த கோர்ஸ்ல. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் மேலூர் மதுரையில வந்து 60 சீட் இருக்கு பிஏ ஹிஸ்டரி தமிழ் மீடியத்துல. விஎஸ் சிவலிங்கம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பூலாங்குறிச்சி சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல 50 சீட் இருக்கு. ராஜா துரைசிங்கம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சிவகங்கையில் 50 சீட் இருக்கு. அழகப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் காரைக்குடி சிவகங்கையில் 48 சீட்டு. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்டானமஸ் கும்பகோணம், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் அட்டானமஸ் கும்பகோணம், இது ரெண்டுலயுமே 50, 60 சீட் இருக்கு. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அரியலூர்ல வந்து 60 சீட் இருக்கு. அடுத்தது வந்து குந்தவை நாச்சியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் தஞ்சாவூர்ல பிஏ ஹிஸ்டரி தமிழ் மீடியம் 60 சீட் இருக்கு. தர்மபுரம் ஞானாம்பிகை கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் மயிலாடுதுறையில 40 சீட் இருக்கு இந்த கோர்ஸ்ல. திருவிக கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருவாரூர்ல 55 சீட்டு. மன்னை ராஜா கோபாலசாமி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் மன்னார்குடி திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல 60 சீட்டு இந்த கோர்ஸ்ல. ஹெச்ஹெச் ராஜாஸ் அட்டானமஸ் புதுக்கோட்டை காலேஜ்ல வந்து 60 சீட்டு. அப்புறம் தந்தை பெரியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்டானமஸ் திருச்சியில 60 சீட் இருக்கு இந்த கோர்ஸ்ல. அடுத்து வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்டானமஸ்
கரூர் அதுல வந்து 60 சீட் இருக்கு. அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் முசிறியில திருச்சி மாவட்டம் 60 சீட்டு பிஏ ஹிஸ்டரி தமிழ் மீடியம் கோர்ஸ்ல இருக்கு. கலைஞர் கருணாநிதி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் அட்டானமஸ் புதுக்கோட்டையில 60 சீட்டு. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருவெரும்பூர் திருச்சி மாவட்டம் 52 சீட் இருக்கு. ராணி அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் திருநெல்வேலியில 64 சீட் இருக்கு. பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜ் கடலூர்ல வந்து 40 சீட்டு பிஏ ஹிஸ்டரி தமிழ் மீடியத்துல. கவர்மெண்ட் திருமால் மில்ஸ் காலேஜ் குடியாத்தம் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல 40 சீட் இருக்கு. லோகநாதா நாராயணசாமி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்டானமஸ் பொன்னேரி திருநெல்வேலியில வந்து திருவள்ளூர்ல வந்து 70 சீட் இந்த காலேஜ்ல, இது மேக்சிமம் அதிகமான சீட் இருக்கு. முத்தரங்கம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்டானமஸ் வேலூர்ல வந்து 40 சீட் இருக்கு. கலைஞர் கருணாநிதி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருவண்ணாமலையில 70 சீட்டு. திருப்பூர் கொளஞ்சியப்பர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் விருத்தாச்சலம் 60 சீட் இருக்கு இந்த கோர்ஸ்ல அந்த காலேஜ்ல. அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் செய்யார் திருவண்ணாமலையில வந்து 70 சீட்டு. அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் வாலாஜாபேட் ராணிப்பேட்டை மாவட்டம் 80 சீட் இருக்கு. இதுல இன்னும் அதிகமா இருக்கு. அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் விழுப்புரத்துல 2 செக்ஷன் 70 சீட்டா 2 செக்ஷன் இருக்கு. மொத்தம் 140 சீட் இருக்கு. திரு ஏ கோவிந்தசாமி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திண்டிவனம் விழுப்புரம் மாவட்டம் 40 சீட்டு. ஸ்ரீ சுப்பிரமணிய சாமி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருத்தணி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல 40 சீட் இருக்கு. இப்போ பிஏ ஹிஸ்டரி தமிழ் மீடியம் மொத்தமா இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் 164 காலேஜ்ல 43 காலேஜ்ல பிஏ ஹிஸ்டரி தமிழ் மீடியம் இருக்கு. இங்கிலீஷ் மீடியம் இன்னும் நிறைய காலேஜ்ல இருக்கு, தமிழ் மீடியத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷிப்ட்ல இப்ப பிஏ ஹிஸ்டரி தமிழ் மீடியம் வந்து செகண்ட் ஷிப்ட்ல இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்சி காலேஜ் அட்டானமஸ் சென்னை 30 சீட்டோட இருக்கு. பிரசிடென்சி காலேஜ்ல ஃபர்ஸ்ட் ஷிப்ட்லயும் தமிழ் மீடியம் ஹிஸ்டரி இருக்கு, செகண்ட் ஷிப்ட்லயும் தமிழ் மீடியம் ஹிஸ்டரி இருக்கு. அப்புறம் திருவள்ளுவர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ராசிபுரம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் 35 சீட்டு, இது அதே மாதிரி 2 ஷிப்ட்லயுமே இருக்கு. ராஜா துரைசிம்ம ஆர்ட்ஸ் காலேஜ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சிவகங்கை 50 சீட் இருக்கு. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் அட்டானமஸ் கும்பகோணத்துல 60 சீட் இருக்கு. கலைஞர் கருணாநிதி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் அட்டானமஸ் புதுக்கோட்டையில 60 சீட் இருக்கு. லோகநாதா நாராயணசாமி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்டானமஸ் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து 70 சீட் இருக்கு அந்த கோர்ஸ்ல. 7 வந்து கலைஞர் கருணாநிதி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்டானமஸ் திருவண்ணாமலையில 70 சீட் இருக்கு. அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் செய்யார் திருவண்ணாமலையில வந்து 70 சீட் இருக்கு அந்த காலேஜ்ல. திரு ஏ கோவிந்தசாமி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திண்டிவனம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் 40 சீட் இருக்கு. மேக்ஸிமம் இந்த 9 காலேஜ்லயுமே ஃபர்ஸ்ட் ஷிப்ட்லயே இருக்கு, செகண்ட் ஷிப்ட்லயே இருக்கு. அது ஒரு ரொம்ப ஸ்பெஷல். எந்த ஷிப்ட்ல நம்ம ஜாயின் பண்றது சீட்டு கிடைக்குது அல்லது எது நம்ம கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு தமிழ் மீடியம் ஜாயின் பண்ண முடியும். ஓகேவா? இந்த வீடியோ எண்டில் நான் ஹிஸ்டரி படிக்கிறதுனால என்ன யூஸ்ங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ பிஏ ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ் வந்து தமிழ் மீடியம் கோர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல எந்தெந்த காலேஜ்ல எல்லாம் இருக்குங்கிற லிஸ்ட் பார்த்துடலாம். ஸோ மொத்தம் 5 காலேஜ் வந்து 5 ஃபர்ஸ்ட் ஷிப்ட்ல இருக்கு. குவீன் மேரிஸ் காலேஜ் அட்டானமஸ் சென்னை 60 சீட்டோட இருக்கு. பாரதி உமன்ஸ் காலேஜ் சென்னையில 96 சீட் இருக்கு. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்டானமஸ் நந்தனம் சென்னை 40 சீட் இருக்கு. காயிதே மில்லத் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் அட்டானமஸ் சென்னையில 50 சீட் இருக்கு. ராஜேஸ்வரி வேதாச்சலம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் செங்கல்பட்டுல 70 சீட்டு. பிஏ ஹிஸ்டாரிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் வந்து யூஜி கோர்ஸ் தமிழ் மீடியத்துல ஃபர்ஸ்ட் ஷிப்ட்ல இருக்கு. இதே பிஏ ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ் தமிழ் மீடியம் வந்து செகண்ட் ஷிப்ட்ல இருக்கிற ஒரே ஒரு காலேஜ் ராஜேஸ்வரி வேதாச்சலம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் செங்கல்பட்டுல 70 சீட்டோட செகண்ட் ஷிப்ட்ல பிஏ ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ் கோர்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்ப பிஏ ஹிஸ்டரி ஆர் ஹிஸ்டாரிக்கல் சயின்ஸ் எதாக இருந்தாலும் தமிழ் மீடியத்துல படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு அதே காலேஜ் தமிழ் மீடியத்துல படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமை இருக்கு. ஸோ அது மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்தில் இங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் டிஎன்பிஎஸ்சி இது மாதிரியான தமிழக அரசு கண்டக்ட் பண்ணக்கூடிய போட்டித் தேர்வுகளை கலந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா தமிழ் மொழி பாடத்துக்குன்னு ஒரு தனி ஒரு செக்ஷனே இருக்கு, அதுக்கும் மார்க் இருக்கு. அதே நேரத்தில் வந்து ஹிஸ்டரி படிச்சீங்க அப்படின்னா அது மாதிரியான டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், ஈவன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஆகட்டும், இதுல எல்லாம் வந்து அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான எக்ஸாம் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ஹிஸ்டரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது மாணவர்கள் மத்தியில பேரண்ட்ஸ் மத்தியில பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா கண்டிப்பாக இருக்கும். அதனாலதான் ஹிஸ்டரிக்கு முதல்ல டிமாண்ட் இல்லாம இருக்கு. இப்பெல்லாம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல பிஏ ஹிஸ்டரிக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிமாண்ட் இருக்கு. ஏன்னா பிரைவேட் காலேஜ்ல இந்த கோர்ஸ் எல்லாம் இருக்கிறது இல்லை, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் சேர மாட்டாங்கன்னு ஆரம்பிக்கிறதே கிடையாது. ஸோ கவர்மெண்ட் காலேஜ்லயும் கவர்மெண்ட் எய்டட் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்லயும் தான் இந்த கோர்ஸ் மாதிரிலாம் இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறப்ப பண்ணணுமா, ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா, எந்த காலேஜ் ஜாயின் பண்ணலாங்கிறது எல்லாமே நீங்க முடிவு எடுத்துக்கலாம். ஓகேவா? நன்றி, தேங்க்யூ.